வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இனவாதத்திற்கும் ஒடுக்குமுறைக்கும் இந்நாட்டில் இடமில்லை. அமைச்சர் கோவிந்த் சிங் அறிவுறுத்து. நாட்டில் இனவாதமும் இனங்களுக்கிடையிலான பாகுபாடும் அதிகரித்து வருவது தமக்கு மிகுந்த வருத்தமளிப்பதாக அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்தார். அண்மையில் மக்காச்சோளம் விற்பவர் இந்தியர்களை கீழ்த்தரமாக அடையாளப்படுத்தி இருப்பது தொடர்பான பதிவு சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டது தொடர்பில் அமைச்சர் தனது ஆதங்கத்தை பதிவிட்டார். இனவாதம் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இனவாதமான செயல்களும் வார்த்தைகளும் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும். ஆக சமூக தலைவர்களும் சமய தலைவர்களும் அனைத்து மலேசியர்களும் இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வு பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்குமாறு தாம் கேட்டுக்கொள்வதாக கோவிந்த் சிங் பதிவிட்டார். இன மத மொழி வேறுபாடின்றி ஒவ்வொரு தனி மனிதனும் நமது நாட்டில் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். இதற்கு மலேசியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். ஒற்றுமையும் பரஸ்பர மரியாதையும் மலேசியர்களை வழிநடத்தும் முக்கிய கொள்கையாக அமைந்தால் மட்டுமே வளமான சுபிட்சமான நாடாக மலேசியா தொடர்ந்து நிலைக்க முடியும் என்பதை அமைச்சர் சுட்டினார். ரமலான் மாதத்திற்கு தேங்காய் விநியோகம் போதுமானதாக இருக்கும் என்று ஃபாமா உறுதியளித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக இந்த உறுதிப்பாடு கிடைத்துள்ளது. இந்த நடவடிக்கைகளில் இந்தோனேசியா சபா சரவாக்கில் இருந்து மாதம் 640 மெட்ரிக் டன் தேங்காய்களை தீபகற்ப மலேசியாவுக்கு கொண்டு வருவது அடங்கும். இந்தோனேசியாவில் இருந்து விநியோகம் கடந்த ஆண்டின் இறுதியில் தொடங்கியது. அதே சமயம் சபா சரவாக்கில் இருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஏற்பட்ட தேங்காய் விநியோக நெருக்கடி வெற்றிகரமாக சமாளிக்கப்பட்டதாக ஃபாமாவின் உணவு பாதுகாப்பு செயல்முறை பிரிவின் உதவி இயக்குநர் ஷரிசான் சுடிமான் கூறினார். தேங்காய் விநியோக பிரச்சினை நாடு முழுவதும் அனுபவிக்கப்பட்டாலும் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் குறிப்பாக கிளந்தானில் தேங்காய்களின் அதிக பயன்பாடு காரணமாக இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்று ஷரிசான் சுடிமான் தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவுக்கு பருவநிலை மோசமாக இருந்தது என்றும் காலநிலை மாற்ற காரணிகளால் தென்னை சாகுபடி தொழிலை பாதித்தது என்றும் அவர் கூறினார். காலநிலை காரணிகள் தவிர கடந்த 30 ஆண்டுகளில் நாட்டில் தென்னை நடவு செய்யும் பகுதிகளின் குறிப்பிடத்தக்க குறைவால் உள்ளூர் விநியோகம் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத் தேர்தல் திடீரென நடக்க வாய்ப்புள்ளதால் தங்கள் கட்சி இயந்திரத்தை தயார் நிலையில் வைக்குமாறு கூறியது அரசியல் சூழ்ச்சி அல்ல என்று பெர்சாத்து கட்சி மறுத்துள்ளது. தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு கூறினோம் என்றும் இதில் எந்த அரசியல் சூழ்ச்சியும் இல்லை என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். சபா மாநில தேர்தலிலும் எந்த கட்சியுடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். PKR தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வெளிப்படை தன்மை மே மாதம் வரவிருக்கும் PKR கட்சி தேர்தலில் கட்சித் தலைவர் துணைத் தலைவர் பதவிகள் போட்டியிடப்படுவதை தடுக்காது. இது ஜனநாயக நடவடிக்கை என்று பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் அப்துல் கரீம் தெரிவித்தார். அன்வாரின் இந்த வெளிப்படை தன்மை கட்சியில் ஜனநாயக நடைமுறையை வளர்க்கிறது என்றும் இதன் மூலம் 1 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியின் உயர்மட்ட தலைமையை தீர்மானிக்க வாய்ப்பு வழங்குகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் PKR ஒரு ஜனநாயக கட்சி என்றும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படும். இது இளைஞர்களுக்கு நல்ல எண்ணத்தை அளிக்கும் என்றும் இதன் மூலம் அவர்கள் கட்சியில் ஆர்வம் கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த நடைமுறை இந்த தேர்தலில் மட்டுமல்லாமல் வரும் ஆண்டுகளில் நடைபெறும் தேர்தல்களிலும் தொடரப்படும் என்று அவர் நம்புவதாக தெரிவித்தார். கட்சி தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிராக போட்டியிட யாரும் இல்லை என்றால் அதுவே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள ரமலான் சந்தைகளில் உள்நாட்டு வர்த்தகம் பயனீட்டாளர் விவகார அமைச்சு கண்காணிப்பு மேற்கொள்ளும். கடைகளில் அதிக விலை நிர்ணயம் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை அமைச்சர் ஃபுசியா சலே கூறினார். சந்தைகள், பல்பொருள் அங்காடிகள், ஈரச்சந்தைகள், சிறிய சந்தைகள் தவிர ஒவ்வொரு ஆண்டும் KPDN அமலாக்க பிரிவினரின் முக்கிய பரிசோதனை இடங்களில் ரமலான் சந்தைகளும் ஒன்றாகும். அதிக விலைக்கு நோன்பு துறக்கும் உணவுகளை விற்பனை செய்யும் வியாபாரிகள் யாரும் இருக்கக்கூடாது என்பதை தமது தரப்பு உறுதி செய்ய விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார்.
நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ரமலான் சந்தைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பயன்படுத்தும் அல்லது வியாபாரம் செய்ய அனுமதிக்கும் கடை உரிமையாளர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறினால் உடனடியாக கடைகளை பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில வீட்டு வசதி, ஊராட்சி மன்ற மேம்பாடு, போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே. அருள்குமார் தெரிவித்தார். ரமலான் சந்தைகள் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்காக உருவாக்கப்பட்டவை என்றும் அவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடமாக மாற்றக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடை உரிமையாளர்கள் தாங்கள் விண்ணப்பித்த கடைகளில் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோபத்தை தூண்டும் சொற்களையோ செயல்களையோ தவிர்க்குமாறு நாட்டிலுள்ள பல்வேறு இன மக்களை சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் மொக்தார் அறிவுறுத்தியுள்ளார். கொத்த வரிசானில் மக்காச்சோள விற்பனையாளர் ஒருவர் இனவாத வாசகங்களை அடக்கிய அறிவிப்பு பலகையை வைத்தது தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்தே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஒருவரையொருவர் மதித்து நடக்க வேண்டும் என்றும் இன உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இஸ்லாத்தில் பல இனங்கள், மதங்கள் இருந்தாலும் ஒற்றுமையை வலுப்படுத்துவது ஊக்குவிக்கப்படுகிறது என்றும் பன்முகத்தன்மையை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். மடானி அரசாங்கமும் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டே செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஹேலிங் ராமா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் மேம்படுத்தப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக டெலிவரி ஊழியர்களுக்கு மலிவான இணைய சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், ஹேலிங் நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் டெலிவரி ஊழியர்களின் நலன் கருதி அவர்களுக்கு ஓய்வெடுக்கும் இடங்கள், தொழுகை வசதிகள் ஆகியன ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தொற்று காலங்களில் முன்கள பணியாளர்களாக கருதப்பட்ட டெலிவரி ஊழியர்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். 50 ஆண்டுகால திருமணத்தை சீர்குலைத்ததற்காக உயர்நீதிமன்றம் விவாகரத்து வழக்கில் சம்பந்தப்பட்ட 38 வயது பெண்ணை ஒரு இல்லத்தரசிக்கு 2 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. ஜஸ்டிஸ் இவ்ரோல் மேரியட் பீட்டர்ஸ் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 74 வயது கணவர் தனது 72 வயது மனைவிக்கு 2,05,000 ரிங்கிட் மொத்த பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். திருமண சொத்துக்கள் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கணவர் ஆண்மை குறைபாடு காரணமாக தாம்பத்திய உறவு கொள்ள முடியவில்லை என்று கூறியதை நீதிமன்றம் நிராகரித்தது. கணவர் தனது காதலியுடன் நீண்டகால உறவில் இருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று நீதிமன்றம் கூறியது. காதலி, கணவர் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் என்று தெரிந்தும் அவருடன் உறவு வைத்திருந்ததால் மனைவிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் மனைவி குடும்பத்திற்காக தனது தொழில் வாழ்க்கையை தியாகம் செய்ததால் திருமண சொத்துக்களில் பாதி அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 26,603 ரிங்கிட் தவறாக பயன்படுத்துதல், நிதி கையாடல் தொடர்பான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் ஜோஹோர் ஹாக்கி சங்கத்தின் மூத்த அதிகாரி பிணையில் விடுவிக்கப்பட்டார். நன்கொடையாளர்களிடம் இருந்து உரிய அறிக்கையை பெறாததால் ஜாமீன் வழங்கப்பட்டதாக தலைமை ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்தார். ஜோஹோர் SPRM அதிகாரிகளிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி சந்தேக நபர் 5 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார். நன்கொடையாளர் எழுத்து, வாய்மொழி சாட்சியத்தை சமர்ப்பிக்க முன் வராததால் இன்று அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நிதி அறிக்கையை சீரமைக்க நன்கொடை அளித்தவர்கள் பற்றிய அறிக்கை எங்களுக்கு தேவை. நன்கொடையாளர்களிடம் இருந்து எந்த அறிக்கையும் பெறப்படாத போது சந்தேக நபரை ஜாமீனில் விடுவிப்பது எங்கள் நிலையான நடைமுறையாகும் என்று அவர் கூறினார். நன்கொடையாளர் சாட்சியம் அளித்த பிறகு சந்தேக நபர் மீண்டும் அழைக்கப்படுவார். வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது. தேவையான அறிக்கைகள் 2 அல்லது 3 நாட்களில் கிடைக்கும் என்று SPRM எதிர்பார்க்கிறது என்று அசாம் கூறினார். வழக்கு SPRM சட்டம் 2009 பிரிவு 18 கீழ் விசாரிக்கப்படுகிறது. தவறான உரிமை கோரல்களை சமர்ப்பித்தல் குற்றம். மேலும் கருத்து தெரிவிக்கவோ அல்லது சாத்தியமான கண்டுபிடிப்புகளை பற்றி கூறவோ அவர் மறுத்துவிட்டார்.
பினாங்கு புலாவ் திக்குஸ் ஜலான் பேராக்கில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இன்று காலை காகித பையில் புதிதாக பிறந்த ஆண் குழந்தை ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திமுர் லாவுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அப்துல் ரோசா முகமது கூறுகையில், குழந்தையின் தாய் என்று நம்பப்படும் ஒரு பெண் விசாரணைக்கு உதவ கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும், பேருந்து நிறுத்தத்தில் காகித பையில் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது எனவும் கூறினார். விசாரணையில் ஆண் குழந்தை அதன் தாய் என நம்பப்படும் சந்தேக நபரால் காலை 8:03 மணியளவில் கைவிடப்பட்டது தெரியவந்துள்ளது. விரைவாக செயல்பட்ட காவல்துறையினர் குழந்தையின் தாய் என்று நம்பப்படும் 20 வயதுடைய உள்ளூர் பெண்ணை ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பிற்பகல் 2:20 மணியளவில் கைது செய்தனர் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதால் வழக்கு முடிவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 317 கீழ் விசாரிக்கப்படுகிறது. சந்தேகிக்கப்பட்ட ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச்களில் பன்றியின் மரபணு இல்லை என்று வேதியியல் துறை உறுதி செய்துள்ளது. ஹலால் சின்னத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்ட கடைகள் மூடப்பட்டன. மேலும் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது என கூறினார் உள்நாட்டு வணிகம், வாழ்க்கை செலவின அமைச்சர் ஹர்மிசான் முகமது அலி. விசாரணை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும், அதிகாரப்பூர்வமான தரப்பினரிடம் இது பரிந்துரைக்கப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹலால் சின்னத்தை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அசாம் பக்கி, தகவல் கொடுப்பவர்களின் பாதுகாப்பு சட்டம் 2010 முன்மொழியப்படும் திருத்தங்களில் குற்றத்தில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது உட்பட, ஆனால் தகவல்களை வழங்க விரும்புவது ஆகியவை அடங்கும் என்று தெரிவித்தார். தற்போது குற்றத்தில் ஈடுபட்ட தகவல் கொடுப்பவர்களாக இருந்த போதிலும் அவர்களின் ஈடுபாடு சிறியதாக இருந்தாலும் கூட எந்த பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை. எனவே அமலாக்க நிறுவனங்களுக்கு, குறிப்பாக ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு தகவல்களை வழங்க முன் வருபவர்களுக்கு விலக்கு அளிக்க சட்டத்தை உருவாக்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது ஒரு தகவல் கொடுக்கும் நபருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ரத்து செய்யப்படும். ஒருவேளை அந்த நபர் இவ்வாணையத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் அந்த தகவலை வழங்கியதாக கண்டறியப்பட்டால், இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் 3வது அமர்வில் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.